ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கடந்த 6ஆம் தேதி ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் மொஸ்டின் நாட்டிற்கு வருகை தந்தார். ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகத்தின் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அபரசூரிய ஆகியோரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தார். ஆஸ்திரேலியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது மற்றும் இரு நாடுகளின் பரஸ்பர அனுகூலங்களை வழங்கும் தற்போதுள்ள ஒத்துழைப்பு துறைகளை விரிவுபடுத்துவது குறித்து இந்த சந்திப்புகளின் போது கவனம் செலுத்தப்பட்டது. சமந்தா ஜோய் மொஸ்டின் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் மேற்கொண்டதுடன் பண்டாரகம, மிரிச மற்றும் வெலிகம போன்ற பகுதிகளில் ஆஸ்திரேலியாவின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்களை பார்வையிட்டார். ஆஸ்திரேலியாவின் ஆளுநர் நாயகம் கடந்த வெள்ளிக்கிழமை ரத்மலானி ஸ்டெயின் கலையகத்திற்கு வருகை தந்திருந்தார். இதன்போது ஆஸ்திரேலியாவின் ஆளுநர் நாயகம் கேபிட்டல் மகாராஜ் குழுமத்தின் குழு பணிப்பாளர் ஷிவான் டேனியலுடன் விசேட நேர்காணலில் பங்கேற்றிருந்தார். நவீன மற்றும் பன்முக கலாசார ஜனநாயகத்தில் தலைமைத்துவம் எனும் தலைப்பில் இந்த நேர்காணல் இடம்பெற்றது. ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் ஒருவர் நாட்டிற்கு வருகை தந்திருந்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் அந்நாட்டின் ஆயுதப்படைகளின் கட்டளை தளபதியாகவும் செயற்படுகின்றார். ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் உள்ளிட்ட குழுவினரை வழியனுப்பும் நிகழ்வில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன மற்றும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் குழுவினரும் இணைந்து கொண்டனர்.